பிரைஸ் லார்ட். ஹalleluya. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாம இந்த நாளிலும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ரெவலேஷன் சாப்டர் 1. இப்போ இந்த பகுதியில 1ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் ஒரு யூனிக் விஷயம் இருக்கு. அது யாராகிலும் நீங்க ஏற்கனவே இத படிச்சிருக்கிறவங்களுக்கு முடியும்னா யாராவது இருந்தா அன்மியூட் பண்ணி டக்குன்னு சொல்லலாமா? தெரியுதா? இல்லையா? ஒவ்வொரு வசனத்திலயும் நீங்க பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். அது வந்து இந்த 6 வேர்சஸ்ல இருக்கிற ஒரு யூனிக்னஸ். நான் சொல்றேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வேர்ஸ் எடுத்துக்கங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இதுல பாத்தீங்கன்னா தேவன் இயேசுவுக்கு ஒப்புவிக்கிறாரு ஒண்ணு. இயேசு தூதனுக்கு சொல்றாரு. தூதன் வந்து யோவானுக்கு சொல்றாரு. சோ 3 பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு பாருங்க. அடுத்தது செகண்ட் வேர்ஸ் எடுத்துக்கங்க. இவன் தேவனுடைய வசனத்தை, அதாவது யோவான் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இங்க பாத்தீங்கன்னா யோவான் வந்து 3 காரியங்களை சொல்லுகிறதாக இங்க பார்க்கிறோம். ஒண்ணு வந்து தேவனுடைய வசனத்தை குறித்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றாரு. அடுத்தது தான் பார்த்தவைகளை சாட்சியா சொல்றாரு. சோ 3 பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு பாருங்க. அடுத்தது தேர்ட் வெர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். பாத்தீங்களா? இந்த வசனங்களை வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்றவன். those who reads, those who listens, those who do. இந்த 3 பேரும் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இங்க ஒரு 3 பாயிண்ட்ஸ் பாக்குறோம். அடுத்தது ஃபோர்த் வெர்ஸ் பாருங்க. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும். இங்க வந்து ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ஐடென்டிட்டி. அவர் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். 3 பாயிண்ட்ஸ் அங்க பாருங்க. அவரை பத்தி சொல்றாங்க. அடுத்து 5th வெர்ஸ்ல பாத்தீங்கன்னா உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. இங்க இயேசுனுடைய அத்தாரிட்டி பத்தி சொல்லுது. அவருடைய நேச்சர், அவருடைய கேரக்டரை பத்தி 3 பாயிண்ட்ஸ். அவர் வந்து ட்ரூத்ஃபுல் விட்னஸ், உண்மையுள்ள சாட்சி. மரித்தோர்ல இருந்து முதற் பிறந்தவர். அவர் தான் முதலாவது எழும்பினவர், உயிரோடு எழும்பினவர். 3வது பாத்தீங்கன்னா ரூலர் ஆஃப் திஸ் வேர்ல்டு, ரூலர் ஆஃப் திஸ் கிங்ஸ். அவர் தான். அப்போ இங்க 3 பாயிண்ட்ஸ் இருக்கிறத பார்க்கிறோம். 6th வெர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி, நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கினார் அப்படின்னு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுதான் நான் இந்த போர்ஷன், இந்த 6 வசனத்தை படிக்கும் பொழுது ஆனா எல்லாத்துலயுமே ஒவ்வொரு வேர்ஸ்லயும் 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. சோ இட்ஸ் வெரி கிரேட். எப்படி பாருங்க, ஆவியானவர் எப்படி இதெல்லாம் எழுத வச்சிருக்காரு, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம இது போலலாம் வசனங்களை பார்க்கும் பொழுது உண்மைக்கே நான் நினைக்கிறேன் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன்னுங்க. பைபிள் வந்து நான் நினைக்கிறேன் இட்ஸ் நாட் சும்மா ஏதோ ஒரு ப்ராமிஸ் இருக்கு, ஓகே உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், அப்படி இல்லை. உன்னை ஆசீர்வதிக்க நம்ம இப்படியே தான் படிப்போம். நான் கூட முன்னாடி எல்லாம் தமிழ் பைபிள்ஸ் வச்சிருக்கேன், நிறைய பைபிள்ஸ் நான் மாத்திருக்கேன். எல்லாத்துலயும் முட்டை போட்டு வச்சிருப்பேன். எல்லா ஆசீர்வாத வசனங்களா பார்த்து போட்டு வச்சிருப்பேன். நானே உன் பரிகாரக கர்த்தர், நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அதுல எல்லாம் தப்பு இல்லை, கரெக்ட். ஆனா அதை காட்டிலும் நிறைய பொக்கிஷங்கள்ங்க. இந்த வேதத்தை பார்க்கும் பொழுது ஒண்ணுமே இது கம்பேர் பண்ணவே முடியாது. வேற எந்த புக்கோடவும் கம்பேர் பண்ண முடியாது. சச் a கிரேட் திங்ஸ் ஆர் ஹிடன் இன் பைபிள். அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, தேவனே வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்தருளுங்கிறார். ஓப்பன் மை ஐஸ் லார்ட் டு see the wonders in your word என்றார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம இப்படி நாம் இந்த வேதத்தை நாம் படிக்கும் பொழுது நமக்கு வந்து மற்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கெல்லாம் போக முடியாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்க, தியானிக்கிறீங்க. ஸோ ஐ தேங்க் காட் ஃபார் யூ.
பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இப்போ நாம இந்த பகுதியிலிருந்து நாம் ஒரு தியானத்தை நாம் செய்ய போகிறோம். இந்த 6 வசனங்கள்ல இருந்து. முதல் 2 வசனங்களை பார்க்கும்பொழுது, இஸ் மென்ஷன்ட் அபௌட் டெஸ்டிமனி ஆஃப் ஜான். அதாவது யோவானுடைய சாட்சியை குறித்து நாம் இந்த முதல் 2 வசனங்களிலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே. முதலாவது அதுதான் நம்ம சொன்னோம். ஏற்கனவே முதல் வசனத்துல பார்த்தோம்னா, ஆண்டவர் வந்து என்ன பண்றார்? தேவன் என்ன செய்றாருன்னா, வரப்போகிற நாட்களை குறித்து, கடைசி கால சம்பவங்களை குறித்து அவர் இயேசுவுக்கு ஒப்புவிக்கிறார். இத வந்து நீ யூ ஹேவ் டூ ரிவீல் டூ யுவர் பீப்பிள். யூ ஹேவ் டூ ரிவீல் டூ த வேர்ல்டுன்னு. அப்படி பெற்றுக்கொண்டதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலே பெற்றுக்கொண்ட இந்த கடைசி கால எண்ட் டைம் ஈவென்ட்ஸ், எண்ட் டைம் இன்சிடென்ட்ஸ், அந்த உலகம் எப்படி முடிவுக்கு வரப்போகிறது, ஜனங்கள் எதை நியாய தீர்ப்பு நீதியை எப்படி சந்திக்க போகிறார்கள், என்னென்ன காரியங்கள் நடக்க போகிறது என்ற அப்படிப்பட்ட காரியங்கள், அது ஒரு ரகசியமானதுங்க. அதை வந்து ஆண்டவர் தேவன் வந்து இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறதை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி பெற்றுக்கொண்டதை இயேசு வந்து என்ன பண்றாரு? அப்படியே ரகசியமா வைத்துள்ள அவர் என்ன பண்றாரு? ஒரு தூதன், தன்னுடைய தூதன் மூலமாக அதை யோவானுக்கு வெளிப்படுத்துகிற பார்க்கிறோம். யோவான் பத்மு தீவிலே சிறை வைக்கப்பட்டிருந்த பொழுது, அங்கே அவர் தரிசனத்தை பார்க்கிறார். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்பொழுது தூதன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பிய தூதன் யோவானுக்கு எல்லாவற்றையும் கடைசி காலத்திலே நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறதை இங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மாத்திரம் இல்ல, அப்போ அவர் எழுத ஆரம்பிக்கிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம், கடைசி கால சம்பவங்கள் என்ன நடக்க போகிறது என்று ஆரம்பிக்கும் பொழுது, இந்த 2வது வசனத்திலே யோவான் என்ன சொல்றாருன்னா, இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசுவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். அவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய வசனம், வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட். அவர் ஏதோ சும்மா ஒரு கதை எழுதல. பத்ம தீவுல உட்கார்ந்து அவருக்கு கற்பனையில, இப்ப சினிமா படம் எல்லாம் கதை எடுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இந்த ரைட்டரு, டைரக்டர் எல்லாம் போயிட்டு ஒரு ரூம் போட்டு அங்க உட்கார்ந்து யோசிப்பாங்களாம். இல்லைன்னா எங்கேயாவது ஊட்டி, கொடைக்கானல், சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் போய் நான் பலர் அந்த அவங்க சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. அங்க போய் உட்கார்ந்து கதை எழுதுவாங்களாம். அப்பதான் அந்த நல்ல கதைகள் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா பத்ம தீவுல யாரும் கிடையாது. அங்க அவருக்கு நல்ல சாப்பாடு இல்ல, நல்ல படுக்கை வசதி இல்ல. நம்ம இப்ப ஜெபித்தோம் பாருங்க, அந்த மைக்ரண்ட், அதாவது வேலை நிமித்தமாக ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊரு, ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போறாங்கன்னு சொன்னோம் பாருங்க. அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும், நல்ல தங்குறதுக்கு இடம் வேணும், நல்ல வேலை, சேலரி கிடைக்கணும்னு நம்ம ஜெபித்தோம் பாருங்க. அப்படிதான் இவர் வந்து ஒரு எக்ஸைல். இவர் வந்து சுவிசேஷத்தின் நிமித்தமாக யோவான வந்து பத்ம தீவுக்கு கடத்திடுறாங்க, நாடு கடத்திடுறாங்க. இங்க இருந்தா இவர் இயேசுவை பத்தி சொல்லி எல்லாரையும் குழப்புறாருன்னு சொல்லி. நிலையில தான் அவருக்கு வந்து வார்த்தை, வசனம் என்று அவர் சாட்சி கொடுக்கிறத பார்க்கிறோம். நான் எழுதியிருக்கிற அந்த ரெவலேஷன்ங்கிறது கற்பனை அல்ல. இது வந்து கர்த்தருடைய வார்த்தை. தேவன் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்ததை தூதன் மூலமாக நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். 7 சபைகளுக்கும், எல்லா சபைகளுக்கும் இது உரிய வார்த்தை என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. அவர் வந்து யோவான் வந்து இயேசு கிறிஸ்துவை மனிதனாக பார்த்திருக்கிறார். அவர் சிலுவையில மரித்ததை பார்த்தார், உயிர்த்தெழுந்ததை பார்த்தார். ஆனால் அவர் தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் தரிசனத்திலே பார்க்கிறார் பிரியமானவர்களே. நாம அது தொடர்ந்து நம்ம அதெல்லாம் தியானிக்க போகிறோம் வருகிற நாட்களிலே. எனவே அடுத்தது பார்த்தா அவர் பார்த்ததை தான் சொன்னதா சொல்றாரு. அவர் என்ன கண்டாரோ, வாட் ஹி சா, வாட் ஹி ஹேட் சீன், அதை தான் வந்து அவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லி இருக்கிறார். அவர் கேட்காததையோ பார்க்காததையோ சொல்லவில்லை என்று சொல்கிறார். இட்ஸ் a true testimony of John regarding Jesus Christ and end time events பிரியமானவர்களே. 3வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். எனவே நாம் இன்னைக்கு இந்த வருகிற நாட்களில இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நாம் படிக்க போறோம், கேட்க போறோம். அதை குறித்து நாம அதை கேட்கிறதோட இல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அப்ளை பண்ண போறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அப்போ யாருன்னா we are blessed people என்று சொல்லுகிறது. who are blessed? இங்கே கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவன், கேட்கிறவன், கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான்கள். அநேக முறை பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம வேத வாசனங்களை வாசிக்கிறோம், கேட்கிறோம் தினமும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா? அது ரொம்ப முக்கியங்க. நம்ம பயன்படுத்தல, நம்ம அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியல, நம்முடைய வாழ்க்கையில அந்த வார்த்தைகள் கிரியை செய்யலன்னா, இஸ் கோயிங் டு பி யூஸ்லெஸ்.
எனவே நாம ஆசீர்வதிக்கப்படணும், பாக்கியவானா இருக்கணும்னா, அந்த வசனங்களை நாம வாசிக்கணும், கேட்கணும், நம்முடைய வாழ்க்கையிலே அதை பயன்படுத்தணும் என்று இங்கே சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. அடுத்தது பார்க்கிறோம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, இட் ஜான் டிஸ்கிரைப் அபௌட் தி ஐடென்டிட்டி அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளம் என்ன? அவருடைய அதிகாரம் என்ன என்பதை இந்த 2 வசனங்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது என்ன சொல்றாருன்னா 4ஆம் வசனத்துல, இருக்கிறவரும், இருந்தவரும், வருகிறவரும் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ 2025வது வருஷத்துக்கு முன்னாடி மரியாள் வயிற்றில பிறந்தார். அப்படி இல்ல. அவர் வார்த்தையாய் இருந்ததாக வேதத்திலே பார்க்கிறோம். அவர் தேவனிடத்தில் இருந்தார். அவர் தேவனாய் இருந்தார். கர்த்தருடைய வார்த்தை அவர். அவர் பவர்ஃபுல் வேர்ட். இயேசு கிறிஸ்து வார்த்தை மூலமா தான் பூமி உண்டானது. வானங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. ஜீவராசிகள் உண்டானது. மனுஷன், மனுஷி படைக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. எனவே அவருடைய அடையாளம் என்னன்னா, அவர் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். அது மாத்திரம் அல்ல, அவர்கிட்ட வல்லமை இருக்கிறதை யோவான் அங்கே பார்க்கிறார். உண்மையுள்ள சாட்சி. அவர்தான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவர். அது மாத்திரம் அல்ல, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரலோகம் போகும் பொழுது சீஷர்களை பார்த்து சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம உலகத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை, பிசாசை பார்த்து பயப்பட தேவையில்லை, வியாதியை பார்த்து பயப்பட தேவையில்லை, மரணத்தை பார்த்து குறிப்பாக நாம பயப்படக்கூடாது. நேற்று காலையில கோயம்புத்தூர்ல நான் இருக்கும் பொழுது அந்த ரூம்ல நான் ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு பாஸ்டர் ஒருத்தர் 3 வருடங்களுக்கு முன்பதாக அவருக்கு 22 வயசு பையன், வொர்ஷிப் பண்றவன் சர்ச்சில். அவருடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொண்ட பையன். ஆனா ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். அவர் கண் முன்னாடியே இறந்து போயிட்டான். இவங்க 8 பேர் இருந்திருக்கிறாங்க. 7 பேர் இவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா அந்த ஒரு பையன் மட்டும் மரித்து போனான் பிரியமானவர்களே. இவர் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிச்சிருக்காரு. இந்த பையன் எழும்பணும் ஆண்டவரே, ஜீவனோடு எழுப்புங்கன்னு. எழும்பவே இல்ல கடைசி வரைக்கும். 40 நாட்கள் அவர் அப்படியே துக்கத்துல இருந்திருக்காரு. ஜெபிக்க முடியாதபடிக்கு சோகத்துல இருந்திருக்காரு. சபை மக்கள் எல்லாம் அவர சுத்தி, அவரையும் அவங்க மனைவிய சுற்றி இருந்ததாக அவர் சொல்லுகிறார். ஆனால் அவர் சொல்றாரு, இந்த சூழ்நிலையில நான் நல்லவர்ன்னு நீ சொல்ல முடியுமா என்று இயேசு அவருக்கு ஒரு நாள் அவர் உள்ளத்திலே ஒரு கேள்வியை வைத்தாராம் பிரியமானவர்களே. அப்போ அவர் எழும்பி சொல்லியிருக்காரு சபையில. அதுதான் முதல் முறை அவர் எழும்பி ஒரு சாட்சி சொல்லுகிறார். என் பையன் இறந்துட்டான். எனக்கு ரொம்ப துக்கம். ஆனால் இந்த சூழ்நிலையிலே இயேசு நல்லவர் என்று நான் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த 3 வருஷமா அவர் தொடர்ந்து ஊழியத்தை செய்கிறார். எனவே மரணம்லாம் நம்ம பார்த்து பயப்படக்கூடாது. காரணம் என்னன்னா, இங்கே யோவான் பார்க்கிறார். இயேசு சிலுவையில அடிக்கப்பட்டதை பார்த்தார். இயேசு மரித்து போனதை பார்த்தார். இயேசு உயிரோடு எழும்பினதை பார்த்தார். இப்பொழுது அவர் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறதை அவர் தரிசனத்திலே பார்க்கிறார் பிரியமானவர்களே. அததான் இங்க சொல்லுது. இயேசுவினுடைய அத்தாரிட்டி என்னன்னா, அவர் ஒரு உண்மையுள்ள சாட்சி. பொய் சொல்லல. நான் உயிரோடு எழும்புவேன்னு சொன்னாரு. உங்களை திக்கற்றவர்களாய் விடேன்னு சொன்னாரு. பாருங்க, அங்கே சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறார். எல்லா ராஜாக்களுக்கும் அவரே அதிகாரியா இருக்கிறார். நம்முடைய தலைவர்களா இருக்கலாம், எந்த நாட்டினுடைய தலைவர்களா இருக்கலாம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் பிரியமானவர்களே. கடைசியாக இந்த 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவருடைய வசனத்தை கேட்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், அதை கடைபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்த்தோம். அவங்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன வைத்திருக்கிறார், வாட் ஹி மேட் அஸ் பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம் சொல்லுது, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நாம ரோமர்ல பார்க்கிறோம், ஆவிகளா இருக்கும் பொழுதே அவர் சிலுவையில மரித்தார். அது பாருங்க எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. He showed his love upon the cross. ஏன் சிலுவைக்கு இயேசு சிலுவையை தெரிந்து கொண்டார் என்றால், ஏன் பிதா மனுஷனாக இயேசுவின் உருவத்துல வரும் பொழுது எதற்காக அவர் சிலுவையைத்தான் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கும் பொழுது, அந்த சிலுவையில தான் அவருடைய அன்பு வெளிப்பட்டது பிரியமானவர்கள். நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார். நான் உங்களை நேசிக்கிறேன். இதுக்கு மேல என்னுடைய அன்பை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னார் பிரியமானவர்களே. அந்த அன்பை வெளிப்படுத்தினார். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய பாவங்களை அவருடைய ரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார். He cleansed us by his blood. அவருடைய வல்லமையுள்ள ரத்தம், அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தம். நாங்க ஒரு முறை நானு எங்க அப்பாலாம் சின்ன வயசுல நாங்க ஒரு வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கெல்லாம் போவோம். அப்படி போகும்பொழுது ஒரு பேய் பிடித்த அம்மா இருந்தாங்க. அவங்க கத்துறாங்க அவங்க. எல்லாம் பயப்படுறோம், ஓடுறோம்.
ஆனா எங்க அப்பா பைபிள கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணாருன்னா, இயேசுவின் ரத்தத்துலன்னாரு. அந்த அம்மா விழுந்துட்டாங்க அவங்க. பிரியமானவர்களே, இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளதுங்க. உங்களுக்கு ஒரு வியாதி வருதுல்ல, இயேசுவின் ரத்தத்தினால நான் இந்த வியாதிய நான் சபிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால இந்த வியாதிய நான் துரத்துறேன்னு சொல்லி பாருங்க. அந்த வியாதி ஓடும் பிரியமானவர்களே. இயேசுவின் ரத்தம் அவ்வளவு வல்லமை நிறைந்தது என்று இங்கே பார்க்கிறோம். 3வதாக அங்க என்ன நமக்கு கிடைக்கிற பலன், ஆசீர்வாதம்னு பார்த்தீங்கன்னா, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும், ஆசாரியர், கிங்ஸ் அண்ட் பிரீஸ்ட். ஹalleluya. நாம பிதாகிட்ட இருந்து பிரிந்து இருந்தோங்க. தேவனை விட்டு நாம் பிரிந்து இருந்தோம். ஆதாம், ஏவாள் பாவம் செய்த பிறகு தேவ சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டுட்டாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மறுபடியுமாக எப்படி கொண்டு நிறுத்தியிருக்காரு? ஒரு பிச்சைக்காரங்களா நிறுத்தல. நம்ம ஒரு அடிமைகளா நிக்கல. நம்ம பாவிகளா நிக்கல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்திலே நாம் பிதாவுக்கு முன்பதாக we are standing before our father as kings and priests. ஹalleluya. இப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்ததை இங்கே யோவான் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. இந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. அது கர்த்தருடைய வார்த்தை. அது இயேசுவினுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே அதை பிரயோஜனப்படுத்தும் பொழுது, நாம் அ ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்க முடியும் பிரியமானவர்களே. லெட் அஸ் சப்மிட் அவர்செல்ஃப் டூ காட். தொடர்ந்து நாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வருகிற நாட்களிலே நாம் தியானிக்க போகிறோம். நீங்க எல்லாம் படிச்சுட்டு வரணும். சும்மா வரக்கூடாது. நான் அப்புறம் லாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு டைம் குடுப்பேன். அப்போ யூ கேன் ஆல்சோ ஷேர் அபௌட் தட் போர்ஷன். எந்தெந்த போர்ஷன நானு தொடர்ந்து இதுல தான் பண்ண போறோம். 7th வெர்ஸ்ல இருந்து வி வில் மெடிடேட் ஆன் நெக்ஸ்ட் டைம் ஆல்சோ. காட் பிளெஸ் யூ.